அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கவிதாஞ்சலி சண்முகம். நான் பேச இருக்கும் தலைப்பு பெண்ணின் தனித்துவம். பெண் என்றாலே தனித்துவம் தானே. பெண்ணின் மென்மை, மேன்மை, தன்மை அத்தனையும் சிறப்பு. பெண்ணின் நடை, உடை, பாவனை அத்தனையுமே அழகு. பூச்சூட மட்டும் பிறந்தவள் இல்லை இந்த பூவை. பூச்செடியை தாங்கும் வேறல்லவா இவள். கருவை மட்டும் சுமப்பவள் அல்ல பெண்மை. உலகில் உயிரை உருவாக்கும் பிரம்மன் அல்லவா அவள். கருவை சுமக்கும் தாய்மை மட்டுமல்ல பெண்மை. உலகில் உயிரை உருவாக்கும் பிரம்மன் அல்லவா அவள். பெண் அவள் அதிகாலையில் இருந்து கடிகார முள்ளுக்கு ஈடாக சுழலுகிறாள். பிள்ளைகளை பள்ளிக்கு தயாராக்கி கணவரை அலுவலகம் அனுப்பி சற்று திரும்பி பார்க்கையில் பாத்திரங்கள் நிரம்பி வழிய, ஆடைகள் ஆங்காங்கே கிடக்க, வீட்டில் குப்பைகள் சிதறி இருக்க, அப்பப்பா தொடரும் அவள் தொடர் வேலைகள். ஒவ்வொன்றையும் சலிக்காது சகிப்போடு செய்து முடிப்பாள். மதிய உணவு உண்ட பின்னே காய்ந்த துணிகளை எடுத்த துணிகளை மடிக்க, மடித்த துணிகளை அழகாக அலமாரியில் அடுக்க வேண்டும். இப்படி அவள் நித்தமும் பல வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றாள். இப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கும் அவள் வேலைகள், வேர்வைகள். அவள் ஓய்வெடுக்க முயன்றாலும் முடிவதில்லை. அவள் ஓய்வெடுக்க நினைத்தாலும் விடுவதில்லை. மாலையில் பூஜைகளும் ஆராதனைகளும் கமகமக்க, ஒவ்வொரு விரதங்களும் விழாக்களும் அவளை விட சிறப்பாக யாரும் செய்துவிட முடியாது. காய்கறி சந்தைகளில் சாமர்த்தியமாக பேசி பணத்தை சேமித்துக் கொள்வாள். விதவிதமாக அறுசுவை உணவுகள் தயாரிப்பதில் அரசி அவள். அற்புதமாக வீட்டை பராமரிப்பதில் சிறந்தவள் அவள் மட்டுமே. இருந்தும் ஏனோ தன் கணவரிடம் எவரேனும் உங்கள் மனைவி என்ன செய்கிறாள் என கேட்கும் போதெல்லாம் அவள் வீட்டில் சும்மா தான் இருக்கிறாள் என்ற பதில் மட்டும் ஏனோ மாறுவதே இல்லை. அவள் சும்மா இருந்ததே இல்லை என அவளுக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். இருந்தும் ஏனோ ஓய்வில்லா உழைக்கும் அவளுக்கு சும்மா இருக்கிறாள் என்ற பட்டம் மட்டும் மாறுவதே இல்லை. இன்னும் தன் தாய் வீட்டு உறவுகளும் நிரந்தரம் இல்லை. தன் வீட்டு உறவுகளும் அவளை உயர்வாக உணர்வதில்லை. அவளுக்கு ஊதியமும் இல்லை, உயர்வும் இல்லை. பெண் பூப்படைந்த நாளிலிருந்தே வழிகளை சுமக்கிறாள். தாய்மை அடைந்த பின்னே சுமைகளை ரசிக்கிறாள். காயங்களையும் கண்ணீரையும் மறைக்கிறாள், சில நேரம் மறக்கிறாள். இன்றைய உலகில் அவள் வள்ளுவரின் வாசுகியாகவும், பாரதியின் புதுமை பெண்ணாகவும், அன்னையின் அன்பில் பராசக்தியாகவும் திகழ்ந்து கொண்டே தான் இருக்கின்றாள். பெண்களின் இழப்புகளையும் சகிப்புகளையும் மின்னல்களையும் அன்பினையும் வணங்கிடுவோம். புதுமைகளையும் புரட்சிகளையும் திறமைகளையும் ரசித்திடுவோம், வாழ்த்திடுவோம், போற்றிடுவோம். ஆணினமே, ஆணினமே, பெண்ணின் பெயருக்கு பின் உங்கள் பெயர் சேர்த்தால் மட்டும் போதாது. பெண்ணின் வெற்றிக்கு பின் உறுதுணையாகவும் இருங்கள். நன்றி, வணக்கம். அன்புடன் கவிதாஞ்சலி.